இன்றைக்கி இந்த குழந்தையோட வீடியோ பார்த்துட்டு எங்கள் வீட்டில் ஒரே அழுக, எங்கள் அம்மா ஒரே அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி சாயங்காலம் வந்தோடனே நான் ஃபேஸை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சேன். என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க என்னன்னு கேட்டால், இன்றைக்கி இந்த குழந்தைய பற்றி பார்த்தேன், எனக்கு அழுகை அடக்கவே முடியல. இந்த பிஞ்சு குழந்தை என்ன பண்ணியிருக்கோம், அதால் ஒன்றுமே சொல்ல முடியல. ஒரு இன்டர்வியூவில் வந்து அந்த குழந்தை 2 கையும் உடஞ்ச மாதிரி கெட்டு போட்டிருக்கு. அதோட அம்மாக்காரி சிரிச்சுக்கிட்டே இருக்கா, அவள் தான் இந்த வேலையை பார்த்துருக்கா, எனக்கு இதுலேருந்து ஒன்றுமே ஓடலைன்னாங்க. நானும் எடுத்து பார்த்தேன். நேற்றுக்கு தான் நம்ம ஒரு குழந்தையோட வீடியோ பற்றி போட்டிருந்தோம். அண்ட் அந்த ஸ்டோரி, அந்த குழந்தைய அவன் வந்து இப்படி அடிச்சிட்டான்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தோம். அண்ட் இந்த குழந்தையோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தா, நம்மளாலேயே அதை வந்து இது பண்ண முடியல. அப்போ ஒரு பிள்ளையை பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த பிஞ்சு குழந்தை என்ன பண்ணுச்சுன்னு சொல்லி கேரளாவில் இந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஹர்ஷித்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் இந்த குழந்தைய பற்றி கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த குழந்தை ஒரு 1.5 வயசு தான் ஆகுது. இந்த பையனுக்கு 1.5 வயசு. தன்னோட சொந்த அப்பா இறந்துட்டாரு. அதாவது இந்த குழந்தை 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே அந்த சொந்த அப்பா இறந்துட்டாரு. இந்த குழந்தையோட அம்மா இருக்கார் இல்லையா, அவள் என்ன பண்ணியிருக்கா, இன்னொருத்தன் கூட வந்திருந்திருக்கா. அவன் கூட இருந்து இப்போ 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. அவனுக்கும் இந்த செகண்ட் மேரேஜ். அவன் ஆல்ரெடி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு கோமாக்கு போயிட்டு இவளை வந்து திருப்பி கட்டி இருந்திருக்காங்க. அண்ட் கேஸ் எல்லாம் நடந்து இந்த குழந்தைய வந்து அந்த அப்பாவோட அம்மாலாம் இருந்திருக்காங்களே, அந்த குழந்தைக்கு பாட்டி, அவங்க வந்து எங்களுக்கு குழந்தை எங்கள் கஸ்டியில் கொடுத்துருங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் கொடுக்க வேணாம், கேஸ் என்ன சொல்லிச்சு, அம்மாவோட அந்த குழந்தை இருக்கட்டும்னு சொல்லி வயசு கம்மிங்கிறனால. அண்ட் அந்த குழந்தைய இந்த 2 பேரும் சேர்ந்து கடந்த சில நாட்களாக வீட்டில் வச்சு டார்ச்சர் பண்ணி அதாவது டார்ச்சர்னால் நீங்கள் யாருமே நினச்சி கூட பார்க்க முடியாது, நம்ம யாருமே நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த குழந்தையோட உடம்புல 51 இடத்துக்கும் மேலே காயங்கள், இதயத்தில், தலையில் அண்டு உள்ளங்காலில் அண்ட் அக்கிளில் எல்லா பக்கத்துலேயும் சிகரெட்டை வச்சு இது பண்ணி கையை உடச்சி வீட்டுக்குள்ளே ஊசியெல்லாம் வச்சு அந்த குழந்தையை குச்சியை வச்சு அடித்து அம்மாக்காரையும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணி. அண்ட் இப்போது May 29 அந்த அம்மா வீட்டில் இல்லாத நேரம் அந்த அப்பங்காரன் திருப்பி அதாவது ஸ்டெப் ஃபாதர் அவன் வந்து அந்த 2ஆவதாக வந்தவன், அவன் வந்து அந்த குழந்தைய டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கான். தலையில் ஓங்கி அடிச்சிருக்கான். அந்த பிள்ளை இறந்து போச்சு. அவ்வளோ கொடுமையை சந்திச்சு அந்த பிள்ளை இறந்து போச்சு. அப்புறம் என்ன பண்ணியிருக்கான், அந்த பையன் வாயில் ஃபுல்லாக சோத்தை திணிச்சு சோறு சாப்பிடும்போது சிக்கி இறந்துட்டான்னு சொல்லி டாக்டர் கொண்டு போய் காட்டியிருக்கான். டாக்டர் பார்த்துட்டு அவன் இறந்துட்டான்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட உண்மையான அப்பாவோட பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, கிராண்ட் மதர், இந்த குழந்தையோட பாட்டி, அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் எடுத்து விசாரித்து பார்த்தபோது அந்த குழந்தைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எடுத்து பார்த்தா அந்த குழந்தைய 45 நாளாக வச்சு கொடுமையாக எல்லா வேலையும் பார்த்துருந்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ஃபோட்டோ வந்துருக்குல்ல, 2 கையும் உடஞ்சி, இது வந்து ரீசெண்டாக 2 வாரம் முன்னாடி இந்த அம்மாக்காரி இருக்கால, அவளோட காலேஜ் ஃப்ரெண்டு ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ எடுக்கிறவர் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து வீடியோ என்ன குழந்தைக்கு 2 கையிலும் கட்டிருக்கா, சைக்கிள்லேருந்து விழுந்துட்டான் அப்படின்னு இருக்கா. இவளும் இந்த சிரிச்சுக்கிட்டே நிற்கா பாருங்க இந்த ஃபோட்டோவில், இவா தான். ஸோ இதை பற்றி அவங்க அழுதுகிட்டே பார்க்கும்போது நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் நம்மளுக்கு என்ன, அதை பார்க்கும்போது இப்படி இருப்பாங்களான்ற மாதிரி இருக்குது. நேற்றுக்கு போட்ட வீடியோவில் உள்ளவனும் சரி, இந்த 2 பேர், இந்த 3 பேர் செத்துட்டாங்கன்னு சொன்னால் கூட இங்கே யாருமே துளியால் கூட வருத்தப்பட மாட்டாங்க. அவனை இன்வெஸ்டிகேஷன் கூட்டு போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. போலாம் என்னத்தை பண்ணி என்னத்துக்கு நம்மளால் காப்பாற்ற முடியல, போச்சு எல்லாமே, அவ்வளோதான்.